எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், மண் சட்டியில் வச்சு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ மீன் வாங்கியிருக்கோம். அந்த மீனை 4-5 டைம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் மஞ்சப்பொடி 1 ஸ்பூனு போட்டுட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கலந்து அப்படியே வச்சுருங்க. க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் திரும்பி குழம்புல போடுறப்ப அது ஒரு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல நம்ம சேர்த்துக்கணும். திரும்பியும் அதுக்கப்புறம் புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்து அம்மியில் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 3 சில்லு எடுத்துக்கோங்க. அதில் சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஒரு 6 குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஊற்றியாச்சு. அதுக்குள்ளே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து வெந்தயம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து சேர்த்துட்டு ஒரு 2 கிண்டு கிண்டுனதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டாச்சு. இப்போ பூண்டு போட்டோன்னு 2 கிண்டு கிண்டிட்டு அதுக்குள்ளே நம்ம நசுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மியில் நசுக்கி வச்சது என்கிட்ட சின்ன அம்மி இருக்குது, நான் நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை சேர்த்து 1 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வணங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி அதோட சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். அதோட உப்பு கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரத்துலேயே இதாயிரும். இப்போ தக்காளி கரைஞ்சிருச்சு. அதுக்குள்ளே கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலையை சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டோம்னா இப்போ அதே சட்டியிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3ஐயும் போட்டு அந்த மிளகு வாடை இல்லாமல், மிளகாத்தூள் வாடை இல்லாமல் அது எண்ணெயிலேயே வணக்கி எடுத்துடலாம். வணக்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஓடு இல்லாமல் அதை நிறுத்து ஊற்றி இது பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதோடு சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்தாச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜார் அப்படியே கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு கலந்தாச்சு. இது அப்படியே
நல்லா குழம்பு கொதிஞ்சு நல்லா செலவு வாட போக நல்லா கொதிஞ்சு வரட்டும். நல்லா கொதிஞ்சு வரப்போ இந்த இதில் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அதில் உப்பு காரம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் இப்போட்டு இது பார்த்துக்கலாம். பார்த்தாச்சு. இப்போ என்னுடைய மாங்காய் இருக்குது, மாங்காய் சேர்த்துக்கிறேன் நான். உங்கள்கிட்ட மாங்காய் பிடிச்சா போட்டுங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மாங்காய் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு இது பண்ணி விட்ருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து அதை எடுத்துருவோம். மூடியை திறந்து நம்ம மீன் அலசி வச்சுருக்க மீன் எடுத்து அதோட ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ மீன் எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. எல்லாம் ஒரு பக்கமாக இது பண்ணி விட்டுட்டு அது அப்படியே சிம்லேயே ரொம்ப வேகமாக வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிய விட்டுறலாம். மீன் ரொம்ப நேரம் கொதிய வேணாம். அது ஏன்னா மண் சட்டியில் இருக்கிறதுனால சீக்கிரத்துலேயே வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும். ஏற்கனவே குழம்பு நல்லா கொதிஞ்சு தான் போட்டிருக்கோம். அதனால் மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை போட்டு நம்ம இது பண்ணிட வேண்டியதான். இப்போ மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இப்போ மல்லி இலையை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் குழம்ப. இப்போ நமக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் இல்லாமல் தோசைக்கல்லே மீன் வறுத்தரலாம். எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்காம மீன் வறுத்து எடுத்துடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்